அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு இந்த 2024 குருவும் செவ்வாயும் இணைவு பெறக்கூடிய, அதாவது குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பலன்களைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியானது, அதாவது மேச மனையிலிருந்து ரிஷப மனைக்கு இந்த வருகின்ற 12/7/2024 அன்று நிகழ்கிறது. ஏற்கனவே ரிஷப மனையில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். அப்போ காலச்சக்கரத்தினுடைய 2வது வீடான தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் குரு செவ்வாயும் இணைவது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சம். அதாவது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. அப்போ இந்த குறைந்தது இந்த 1.5 மாத காலகட்டத்தில் இந்த குரு மங்கள யோகத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நன்மைகள் என்ன என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைவது குரு மங்கள யோகம். அப்போ குரு என்பது உங்க ஜாதகப்படி, உங்க ராசிப்படி யாருன்னா தனத்தை கொடுக்கக்கூடியவன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவன் குரு பகவான். செவ்வாய் என்பது உங்கள் ராசி அதிபதி, அதே சமயத்தில் 6க்குரியவன். ஸோ 2 சுபர்கள், அதாவது உங்கள் ஜாதகப்படி உங்கள் ராசிப்படி 2 சுபர்கள் இணைந்து குருமங்கள யோகத்துடன் அமர்ந்து கொண்டு, அதாவது 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது லக்னத்தை, ராசியை பலப்படுத்தக்கூடிய அம்சம். அப்போ இந்த 44 நாட்கள், அதாவது எந்த காலத்தில் இருந்தோம்னா இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 25 வரை இந்த 45 நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை குரு செவ்வாய் 2 சுபர்கள், லக்ன சுபர்கள் பார்க்கக்கூடிய நிகழ்வு உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய தன்மை, ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். என கடந்த சில மாதங்களாக உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்திருந்தார், ராகுவோடு பிணைந்திருந்தார், சனியினுடைய பார்வை பெற்றிருந்தார். சரி, இப்படி பாவ கிரகங்களினுடைய தொடர்புகள் இருக்கும்போது ஒரு வகையான எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை, உங்கள் உடல்நலத்திலும் சில வகையான பிரச்சனைகள், தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய தன்மை, ஒரு வகையில் தன்னம்பிக்கை இல்லாத தன்மை, மனதில் அழுத்தம், பிரஷரோடு இருக்கக்கூடிய, கோபம், ஆக்ரோஷோடு இருக்கக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கும் அல்லவா. ஸோ இந்த காலகட்டம், இந்த 44 நாட்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும், எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகம் கிடைக்கும், பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை கொடுக்கும், எதிர்மறை எண்ணங்கள் விலகும். அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் எதெல்லாம் உங்கள் மனதில் இருந்து கொண்டிருந்ததோ அதெல்லாமே விலகும். இப்போ பாசிட்டிவ் எண்ணங்கள் உங்கள் மேலே அதிகமாக, அதாவது பாசிட்டிவ் எண்ண ஓட்டங்கள் உங்களுக்குள்ளே வரும். அப்போ பாசிட்டிவ் வந்தாலே, தன்னம்பிக்கை வந்தாலே, ஒரு நல்ல உணர்வு வந்தாலே சாதிக்கக்கூடிய மனப்பான்மை நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். அப்போது குரு அப்படின்னாலே பெரிய மனிதர்கள், அப்போ பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ அதன் மூலமாக சமுதாயத்தில் ஒரு பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய தன்மை. இத்தனை நாள் நீங்கள் யாரு என்று வெளி உலகத்துக்கு தெரியாமல் முடங்கி கொண்டிருந்தீர்களோ, இப்போ நீங்கள் யாருங்க வெளி உலகத்துக்கு தெரியக்கூடிய தன்மை என்பது இந்த 44 நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அப்ப அந்த குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறார், 3ஆம் இடம் என்கின்ற தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்கிறார், 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார். ஸோ இந்த 3 இடங்கள் புனிதமாக இருக்க போகிறது. அப்போ 3ஆம் இடம் என்பது என்ன? தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம், மனம் நன்றாக இருக்க போகிறது, புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், அரசு வகையில் தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, அரசு வழியில் புதிய ஒப்பந்தங்கள், எந்தெந்த அரசு காரியங்களை தடைபட்டு கொண்டிருந்ததோ அந்த காரியங்களை எடுத்து நடத்துவதற்கான ஒரு உகந்த காலகட்டமாக உங்களுக்கு அமையும். அப்போ 3ஆம் இடம் என்பது ஒரு புகழை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா. அப்போ நிச்சயமாக நீங்கள் உழைத்த உழைப்புக்கு ஏற்றவாறு ஒரு புகழை கொடுக்க போகிறது. 3ஆம் இடம் என்பது சகோதரர்களை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா. அப்போ சகோதரர்களால், ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சனி, ராகு, சனி பார்வை பெற்று செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தது. இப்போ குரு செவ்வாய்
இணைந்து சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தாலும் 3ஆம் இடம் என்கின்ற சகோதர ஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், சகோதர வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன அந்த குழப்பங்கள், நான் பெரியவனா நீ பெரியவனா என்று சொல்லக்கூடிய ஈகோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை என்பது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப காரியங்கள் நடக்கல அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தார். 6ஆம் இடத்தில் இருக்கும்போது குரு பலன் இல்லை. இப்ப 7ஆம் இடத்தில் சுப கிரகங்கள் இருக்கின்ற காரணத்தால உங்க ராசிநாதனோடு சேர்ந்து 5ஆம் அதிபதி அங்க இருக்கிறதுனால காதல் திருமணம் என்பது கைகூடக்கூடிய தன்மை. ஸோ காதலில் நெடு நாட்களாக ஒரு 2-3 வருடங்களாக காதலில் இருந்தவர்கள் இப்போ காதல் திருமணம் செய்து கொள்ளலாமே என்கின்ற எண்ணம் உறுதிப்பாடு அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் அதற்கான முன்னெடுப்பதற்கு எந்த தடையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்த போவதில்லை. காதல் வெற்றியடையக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் திருமணம் திடீர் என்று ஃபிக்ஸ் ஆகி திடீர் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குரு அப்படிங்கிறது 7ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அல்லவா. அப்போ 7ஆம் இடம் என்பது கூட்டு தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அல்லவா. அப்போ இதனால் வரை ஒரு கூட்டு தொழிலை செய்யலை, சொந்தமாக ஒரு வேலை, இதுவரைக்கும் ஒரு வேலையில தான் நான் இருந்தேன், இப்போ சொந்தமாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ணப்பாடு உருவாகும். அது உங்கள் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய தன்மை அல்லது ஒரு சில நண்பர்களோடு கூட்டு சேரக்கூடிய தன்மை, கூட்டாளிகள், பங்குதாரர்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சமுதாயத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அப்போ குரு செவ்வாய் இருந்து குருமங்கள யோகம் அல்லவா. மங்களகரமான விஷயங்கள் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நடைபெறக்கூடிய அத்தனை சாத்தியக்கூறுகளும் சிறப்பாக இருக்கு. என்ன மங்களகரமான விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெடு நாட்களாக குழந்தை பிறப்பில் தடைப்பு ஏற்படுத்தி கொண்டிருந்தது அல்லவா. எத்தனை செலவு வச்சிருந்தது, எத்தனை பிரார்த்தனை பண்ணீங்க, எங்கெங்கெல்லாம் அலைஞ்சு திருந்தீர்கள் அல்லவா. ஸோ அதுக்கு ஒரு நல்ல விடை, ஒரு குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயமாக இந்த 44 நாட்களில் அமையும். ஒரு வேலையில் பார்த்தீங்கன்னா சரியாக செட் ஆகலை, வேலை எத்தனையோ இடத்துல மாறி மாறி இருக்கிறேன், ஆனால் ஒரு இடத்துல செட் ஆக முடியலையே என்று இருக்கவர்கள் இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஏன்னா குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி கொடுக்கணும், ஒரு சந்தோஷம் கிடைக்கணும், ஒரு பதவி புகழ் கிடைக்கணும், அல்லது ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு. உங்களை யாரெல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தார்களோ அவரெல்லாம் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, உங்களுக்கு உண்டான ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்கு. உங்களை புரிந்து கொள்ளாத, அதாவது உங்களோடு இருக்கக்கூடிய சக ஊழியர்களும் உங்களை புரிந்து நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் அமைப்பு. என செவ்வாய் என்பது அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசு காரியங்களில் வெற்றியை கொடுக்கும். அரசு எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருப்பவர்கள் அரசு எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொடுத்து அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய தன்மை. குரு என்று சொல்லக்கூடிய சொல்லிக் கொடுத்தல், போதனைகளை செய்வது, மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வது, யாத்திரைகளுக்கு செல்வது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த குருவினுடைய தன்மைகள் அத்தனையும் மற்றவர்களுக்கு உதவி செய்வது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நற்பலனை கொடுக்க போகிறது. செவ்வாயும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கார். செவ்வாய் நன்றாக இருந்து விட்டாலே முதல் சகோதரிகளுக்கு இருந்து வந்த பிணக்குகள், அதாவது பாக பிரச்சனை, இந்த சொத்து பிரச்சனை, இது மாதிரிலாம் தீர்ப்பதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தும். கட்டிடம் சார்ந்த விஷயத்தில் நற்பலன்களை கொடுக்கும். அதாவது ஒரு வீடு கட்ட வேண்டிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும், அல்லது வீடு வாங்கக்கூடிய தன்மை, அல்லது நிலத்தை வாங்கக்கூடிய தன்மை, அல்லது விவசாய பூமி செய்யக்கூடிய தன்மை. ஸோ இந்த மாதிரியான தன்மை, நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடை பிரச்சனைகள் அத்தனையும் விளக்கக்கூடிய, அதை சால்வ் செய்யக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த 44 நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அதே சமயத்தில் சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஏன்னா செவ்வாய் நல்லா இருக்கார் அல்லவா. அப்ப செவ்வாய் என்னாலே காவல்துறைன்னு சொல்லலாம், இராணுவம் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை, மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் நாட்டம்.
ஸோ இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் மருத்துவத்துறையில் ஜொலிக்கணும் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ இந்த கோச்சாரம் அந்த குரு செவ்வாய் இணைந்து ஒரு நல்ல சுபத்துவமான தன்மையில் இருக்கிறதுனால மருத்துவத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நான் வெளிநாட்டுக்கு போகணும் அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பீர்களவா. ஸோ அந்த எண்ணங்களும் உங்களுக்கு ஈடேறக்கூடிய வகையில் இருக்கு. ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவர்கள் அங்கேயே குடியுரிமை வாங்கி செட்டில் ஆகணும், அதற்காக ஒரு PR அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஸோ ஆக மொத்தம் இந்த குரு செவ்வாய் இணைந்து குருமங்கள யோகத்தால் மங்களகரமான விஷயங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் இருக்கோ அல்லது ஒரு நல்ல செய்தி, ஒரு குட் நியூஸ் வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சொந்த ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.